Hey guys, welcome back to a Little Spoons YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய vlog. நான் சின்ன vlog-ஆ காமிக்கிறேன். நாங்க திருச்செந்தூருக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். நியூ இயருக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீட்ல இருந்து கிளம்பி நியூ இயர் செலிப்ரேஷன் அங்க தான் பண்ணுவோம். சோ அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கிளம்பணும் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா எங்க அப்பா அப்பதான் உட்கார்ந்து புலி மூவி பார்த்துட்டு இருந்தாரு. சரி நம்மளுக்கு ஆக்டர் விஜய் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீட்ல இருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. ஆமாம் ட்ரெயின் பாய் இல்லை சந்துரு பாய் ஹாப்பி நியூ இயர். இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு 5 minutes தான் ஸ்டேஷன் போகிறதுக்கு. ஸ்டேஷனுக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் வந்து எக்மோர் வரைக்கும் எடுக்கணும். ஸோ எக்மோரில் தான் போயிட்டு திருச்செந்தூர் வந்து ட்ரெயின் பிடிக்க போகிறோம். நாங்கள் தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி திருச்செந்தூர் போவோம். அந்த மாதிரி தான் ட்ரெயின் வந்து இப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக ட்ரெயின் ஏறியாச்சு. கரெக்டாக ட்ரெயினில் ஏறினோடனே சன்செட்டை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து சென்னை ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். சென்னை ஃபோர்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்மோருக்கு இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போவோம். இங்கேருந்து ஒரு 3-4 ஸ்டேஷன்ஸ் தான். கடைசியில் பார்த்தா எங்கள் அப்பா டிக்கெட் எடுக்க சொன்னால் சென்னை ஃபோர்ட் வரைக்கும் டிக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் இன்னொரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து 6:30க்கு, ஆனால் நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினில் இருக்க டைம் வந்து 6:10. இதுக்கு மேலே எக்மோர் போய் ட்ரெயின் பிடிக்கணும். பண்ணிட்ட போல ஓட விட்டு எக்ஸசைஸ் பண்ண வைக்கிற போல டிக்கெட்டை ஒழுங்காக எடுக்காம. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்து பார்த்தா ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னே தெரியல. அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் போடவே இல்லை. ஓடி வந்து வேஸ்ட்டாக போச்சு. பிளாட்ஃபார்ம் ட்ரெயினே வரல. அதுக்கு பொறுமையாக தூத்துக்குடிக்கு வந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸில் போவோம். இன்னும் ட்ரெயின் வராதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 7:30 மணி ட்ரெயினுக்கு 6:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்ருக்கோம். அதில் வேறு ட்ரெயினை மிஸ் பண்ணி ஓடிட்டு வேறு வந்துட்டுருக்கோம். எல்லாம் யாரால்? இவரால். சரி லேட்டாக வந்துட்டோம்னு நினச்சா ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக வந்துட்டோம். 7:30 ட்ரெயினுக்கு நாங்கள் 6:30க்கு வந்துட்டோம். ரயில்வே ட்ரெயின் கரெக்டாக தெரியாததுனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இன்னும் நிறைய டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து ஆர்டர் பண்ணி காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ட்ரெயினும் வந்துடுச்சு. ட்ரெயின்லேயும் ஏறியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? சாப்பாடு டைம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 8 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சப்பாத்திக்கு அப்புறம் வந்து வெறும் தக்காளியை வச்சு தக்காளி தொக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக கெட்டு போகாத மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அதுதான் எங்களோட டின்னராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு போனால் எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து RACயில் தான் கிடச்சிது. ட்ரெயினில் வந்து நாங்கள் 1 month முன்னாடி புக் பண்ணியிருந்தனால எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. எங்கள் அப்பா பாவம் கீழே படுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் கரெக்டாக இவங்க ஷார்ப்பாக 6:30க்கெலாம் ட்ரெயின் வந்து தூத்துக்குடியை வந்து ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. பெட்ஷீட்லாம் மடித்து வச்சு வாட்டர் பாட்டில்லாம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் தலைலாம் வேறு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருந்தேன்னா, ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஹேரை வந்து நல்லா டை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் டேடி அந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து 10 rupees வாட்டர் பாட்டிலில். ஸோ அது வாங்கிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்த வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணால் கொஞ்சம் வெயிட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலி வி ரீச் தூத்துக்குடி. நாங்கள் தூத்துக்குடியை ரீச் பண்ணியாச்சு. ட்ரெயின் கரெக்டாக இங்கே வந்து நிற்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து தூத்துக்குடியிலேயே வந்து வெயிட்டிங் ரூம் மாதிரி இருந்தது. அந்த வெயிட்டிங் ரூமில் நல்லா டாய்லெட்லாம் க்ளீனாகவே இருந்துச்சு. சரி கொஞ்சம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் அங்கேருந்து ஆட்டோ ஏறி வந்து திருச்செந்தூர் பஸ் பிடிக்கிறதுக்காக அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆட்டோ தான் ரேட் ரொம்ப அதிகமாக 100 rupees வாங்கிட்டாங்க 2 பேருக்கு சேர்த்து. இட்ஸ் ஓகேன்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம்.
பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எதுவுமே சாப்பிடல. ஸோ டீ ஒன்று வாங்கிட்டு அது கூட வடை ஒன்று வாங்கிட்டு நானும் எங்கள் டேடியும் வந்து டீயும் வடையும் சாப்பிட்டு கொஞ்சம் எங்களோட எனர்ஜியை பூஸ்டப் பண்ணிவிட்டு ஒரு பஸ்ஸை வந்து பிடிச்சாச்சு. அங்கே செம்மையாக வந்து அந்த ரூட்டில் போகிற வழியில் நிறைய ஒரு நேச்சரை பார்க்க முடிஞ்சுது. அந்த உப்பு தயாரிக்கிற இடம், அதுக்கப்புறம் அந்த வாழை மரம், அதுக்கப்புறம் நிறைய வாழைத்தோப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் பாருங்கள்.